ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சொல்கிறத நீ எப்போதான் கேட்க போகிறன்னு எனக்கும் தெரியலை. இப்போதாவது என் மேலே மரியாதை வச்சு நான் சொல்கிறத முழுசாக கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து சேர்ந்துடும். இந்த நல்ல நாளிலேயே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டகரமாக மாற்ற போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத பண வரவை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையவே நீ லக்ஷ்மி கடாட்சத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இரு. நிரந்தர வருமானத்தோடு கூடிய நல்ல வேலை உனக்கு கிடைக்கும். உன் தொழிலில் உனக்கு முன்னேற்றம் வந்து சேரும். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு தேவையான பண உதவியை எல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் கடனை எல்லாம் நீ அடைச்சு செல்வ வளத்தோடு சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு இருக்கும்போது இனி ஒருபோதும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அன்பும் கருணையும் கொண்டு வாழும் உனக்குள்ள இந்த சாயப்பா வந்து உக்காந்துக்கிற போகிறேன். ஒவ்வொரு நாளும் எல்லாரிடமும் அன்போடு கனிவோடு பேசி ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எனவோ உனக்கு நேரமே இல்லாதது போல ஓடிக்கிட்டே இருக்காத. பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானத்தோடும் ஒவ்வொரு செயல்களையும் செய்ய பழகு. நீ நிதானத்தோட முழு விழிப்புணர்வோட எந்த காரியத்தை செய்தாலும் இந்த சாயப்பா அதில் கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன்னு செல்லமே. நீ மனசில் என்ன நினைக்கிற? நீ எப்படிப்பட்ட நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க யாரோ ஏதோ உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அதுக்காக நீ யாருக்கும் உன்னை நிரூபிக்கணுன்ற தேவையே இல்லை. நல்ல மனசோட எதுக்காகவும் பயப்படாமல் உன் செயல்களை சிறப்பாக செய். நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நான் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். இதுவா அதுவான்னு எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்காத. இதை இப்படி தான் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா தளராத மன உறுதியோட அதை அடையும் நோக்கத்தோட முயற்சிகளை செய்ய ஆரம்பி. கால நேரம் இல்லாமல் எதுவும் நடக்காது என் செல்லமே. உனக்கு எப்போ நல்லது நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அப்படி உனக்கு உரிய காலத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் முயற்சிகளில் வெற்றி வந்து சேரும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. நடக்குமா நடக்காதான்னு எந்நேரம் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்க வேண்டாம். இந்த சாயப்பாவை நம்பும் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்வழியை காட்டி உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. உற்சாகமாக தைரியமாக இரு. உனக்காக பல புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும். உனக்கான பண வரவை கொடுத்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். இந்த வாழ்க்கையை ஒரு மிகச்சிறந்த அனுபவ பாடம்தான். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த விஷயத்திலும் யார் மீதும் அதிக பற்று கொள்ளாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ கற்றுக்கோ. எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு நீ வேலை செஞ்சினா வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்திடும். வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தேவையில்லாமல் கண்டதையும் கற்பனை செஞ்சு கவலைப்படாதே. நாள் முழுவதும் எதையாவது எதிர்மறையாக யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்து சேருது. எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் எங்கேயும் இல்லை என் செல்லமே. ஓ எதிரி ஓ மனசுக்குள்ளேயே உன்னுடைய சொந்த சிந்தனைகளாகவே உன்னை போட்டு பாடாப்படுத்துது. உனக்கு அது அப்படி நடந்துடும் இது இப்படி நடந்துடும்னு உன் மனசு பயமுறுத்தும் போது அதை விட வேறு எதிரி யார் இருக்க முடியும்? கனவுலகோட நடக்காத பல விஷயங்களை எல்லாம் உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தி இப்படி நடந்துரும்னு உன்னை பயமுறுத்தும் போது நான் என்ன செய்கிறது? எப்போதுமே நேர்மறையாக யோசி. உன் மனசு உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வச்சாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது என்னை மீறி எதுவும் தவறாக நடக்காதுன்றதை நீ நம்பணும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும்.
அன்பும் பரிவும் அக்கறையும் கொண்டு வாழும் உனக்காகவே இந்த சாயப்பா ஆறுதலாக இருப்பேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் அன்புக்காகவும் அக்கறைக்காகவும் தான் இயங்குது. யாராவது தான் மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா? அக்கறையோட நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களான்னு கூட எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா? அன்புக்கு மயங்காத உயிர்கள் எதுவுமே இல்லை. நீ கொடுக்குற ஒவ்வொரு அன்பும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும். உனக்கு எது வேணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த உலகத்தில் நீ எப்போவுமே உன் மனசு கூட தான் அடிக்கடி பேசுகிற. உன் மனசுக்குள்ளேயே இவங்க இப்படியோ அது அப்படியோ இது இப்படியான்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்க. உன் மனசுக்குள்ளேயே நீ பேசினாலும் நல்லதே நடக்கும்ன்ற நேர்மறையான வார்த்தைகளை பேச கற்றுக்கோ. நீ எந்த அளவுக்கு உனக்குள்ள நேர்மறையான நல்ல விஷயங்களை யோசிக்கிறாயோ அந்த அளவுக்கு பிரபஞ்ச பேராற்றலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ என்ன வேண்டுகிறாயோ உன் விருப்பம் என்னவோ அது அனைத்தும் என் காதுகளுக்கு வந்து சேர்ந்துருச்சு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரமே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எப்போதுமே நேர்மறை சிந்தனைகளை மட்டும் வச்சுக்கிட்டினா போதும். எதுக்காகவும் பயப்படாத. என்னை மீறி உனக்கு எதுவுமே தவறாக நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் இது நிரந்தரம் கிடையாது என் தங்கமே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையும் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை விட்டுட்டு யார் போனாலும் அவங்கள அப்படியே விட்டணுமே தவிர திரும்ப போய் கெஞ்சி கூப்பிடாதே. ஏன்னா உன் வாழ்க்கையை விட்டு போகிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரி வராது ஒத்து வராதுங்கிறதால தான் நானே உன்கிட்ட விலக்கி வைக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம நீ இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நாளைக்கு நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். எதை எப்படி நடத்தி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்தனோ அதன்படி தான் அனைத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். எது உனக்கு சரியானதோ எது உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானதோ உனக்கு நல்லதாக இருக்குமோ அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். எந்த விஷயத்தை நினச்சி பயந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அது அனைத்தும் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. உன் நல்ல மனசு போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாமே செல்லமே. உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மனநிறைவோடு வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமேல் நீ யாரையும் பின்னால் போய் துரத்திக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்க சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி நிஜமான நிகழ்கால வாழ்க்கையை வாழாமல் விட்டுறாதே. வாழ்க்கைனா கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை தாண்டி எப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு யோசி. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தியே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கிக்கும். இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் சிக்கல்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஓய்வுங்கிறது உன்னை சோம்பேறியாக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் உட்காந்து ஓய்வெடுத்துக்கலாமே தவிர நீயே உன்னை புத்துணர்ச்சி கொடுத்து புதுப்பிச்சு கொள்ளலாமே தவிர சோம்பேறித்தனமாக நீ மாறிட வேண்டாம். தூங்கி தூங்கி படுத்து படுத்து உட்காந்து சோம்பேறியாக மாறிடாம உன் வாழ்க்கைக்காக கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் புது வேகத்தோட உத்வேகத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசு கஷ்டப்படும் போது உன் மனசில் காயம் இருக்கும்போது ஆறுதலாக யாராவது வந்து பேசுனாங்கன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் உனக்கு ஆறுதல் சொல்கிற மனிதர்கள் செய்கிறது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் எல்லாரையும் நம்பிட வேண்டாம். ஏன்னா பல பேர் நீ கவலையில் இருக்கும்போது காயத்தோடு இருக்கும்போது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உனக்கு கெட்டதை கூட செய்பவர்களாக இருக்கலாம். எதையுமே யோசித்து செய்கிறது தான் உனக்கு நல்லதுங்கன்னு செல்லமே. நீ எதை அடிக்கடி யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எப்போதும் நல்லதே யோசினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அல்லவா? அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்களை எல்லாம் இந்த சாயப்பா கண்டிப்பாக உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்துவேன். வாழ்க்கை என்னங்கிறத பல வழிகளும் வேதனைகளும் உனக்கு உணர்த்தலாம். வாழ்க்கையை தாண்டி
நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது. உழைப்பே உனக்கான ஆயுதம், நம்பிக்கையே உனக்கான பலம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு சில பேரிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கோ. சொந்த பந்தத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது கெட்டதுன்னா நீ ஆளாக போய் நிற்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்த பிறகு அவங்க உன்னை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியாது. இந்த உலகம் மிகவும் போலியானது. இந்த போலியான பொய்யான உலகத்தில் உன்னை பற்றி உன்னை பற்றி தவறாக வேணும்னே பழி சொல்லும் குறை சொல்லும் கூட்டத்துக்கு மத்தியில் உறவுகளிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக கற்றுக்கோ. ரொம்ப நெருக்கமாக நெருங்கி போனினா, ரொம்ப அன்பாக பாசமாக ஒத்துமையாக இருக்கலாம்னு நினச்சினா அதுவே உனக்கு பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும். இப்போது நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமாக நான் உனக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன்னுடைய நோக்கங்கள் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நீ நினச்சதை உன்னால் நடத்தி கொள்ள முடியும். எப்போதும் உன் எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோ. உனக்கான ஆழ்ந்த மனநிறைவை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுப்பேன்னு செல்லவே. இந்த சாயப்பாவின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கூட்டம் இருக்கும்போது கையில் இருக்க சில்லறையை நீ தவற விட்டுட்டீனா கீழே குனிஞ்சு எடுப்பியா? எடுக்க மாட்ட. ஏன்னா கூட்டத்தில் கீழே விழுந்த சில்லறையை எடுக்க சிரமமாக இருக்கும். அதை எடுக்கிறேன்னு கீழே குனிஞ்சினா 4 பேர் உன்னை தள்ளி விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தானே. அதே போல தான் வாழ்க்கையிலையும் சில சில்லறை மனிதர்கள் உன்னை விட்டு போகும்போது அவங்கள சில்லறைகளாக நினச்சி விட்டுட்டீனா நீ எந்த விதத்திலும் சிரமப்பட மாட்டாயேன்னு சொல்லவே. நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கலாம். சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை தான் சிக்கலாக இருக்கும். பல பிரச்சனைகளில் பல விஷயங்களில் உனக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய நான் வருவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கையாளும் விதத்தை பொறுத்து தான் அதற்கான தீர்வு தென்படும். உன் மன பிரச்சனைகளையும் மன கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். மனசில் அழுத்தமாக இருக்குது, பாரமாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னா நீ அதுக்காக அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லா மன அழுத்தங்களையும் தாண்டி வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு யோசி. ஏன்னா வாழ்க்கைனாலே எல்லாமே இருக்க தான் செய்யும். எதை ஓரமாக ஒதுக்கி வைக்கணுமோ வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடு. நீ ஆசைப்படுறது கிடைக்காது, நீ கேட்டது நடக்காது, நீயாகவே முடிவு செஞ்சு வருத்தப்பட வேணாம். நீ தேடினாலும் கிடைக்காது நினச்ச விஷயங்களை இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? நீயே வேணாம்னு சொன்னாலும் கூட நான் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீரும். என்ன நடந்தாலும் இந்த சாயப்பாவை நம்பி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு.